கிடையாது. இந்த ஊரை உண்டாக்குனது இந்தியா கிடையாது, பிரிட்டிஷ்காரன் 1914. அவன் வச்ச பேர் வந்து மினி சிங்கப்பூர். 21 வில்லேஜ் கொண்டு சிட்டி இது. அப்புறம் ராமேஸ்வரம் டெவலப்ல செங்கல் கோயில், 10 பிரமணூர், மதுரை முள்ளுக்காடு. ஏன் மினி சிங்கப்பூர்னா சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த பொருளை கொண்டு இறக்கி மார்க்கெட் மாதிரி வர்த்தக திரும்பணும். அப்போ 2 ரெயின், சென்னை எக்மோலேருந்து ஒரு ரெயின், கேரளா எர்ணாகுளத்துலேருந்து ஒரு ரெயின். போட்டு மேல்னா ரெயின் டிக்கெட் 80 ரூபா டிக்கெட் தான் ஸ்ரீலங்கா போட்டு டிக்கெட். ரெயின் ஷிப்பில் ஸ்ரீலங்கா போகிறது. கேரளாவிலேருந்து கிராம்பல் காசு போட்டு ஸ்ரீலங்கா டீ தேயிலைஸ் போட்டு 1914 ரெயின் விட்டு இறங்கி. இது இந்தியன் ஓஷன், இது பே பெங்கால். இந்த இந்தியன் ஓஷன் பீச்சை காணண்டா குதிரை வண்டி பிடிச்சி போனால் தான் பீச்சை காண முடியும். உள்ள பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, பொதுமக்களோட மசூதி, கோல்டு ஸ்டாப்பு கடற்கரை முழுகி போச்சு. 1914 வந்து பிரிட்டிஷ்கார் மினி சிங்கப்பூருக்கு பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர் மினி சிங்கப்பூர். பிரிட்டிஷ் போன பிறகு இந்தியா வச்ச பேர் தனுஷ்கோடி. வில்லு தனுஷு, லாஸ்ட் பாயிண்ட் கோடி, தனுஷ்கோடி இருக்கிறது. 1914 ஸ்டாப் பண்ணி 1964 டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை நைட்டு 11:15 ஆரம்பிச்சு 12:15 முடிச்சு. 240 கிலோ அடிச்சு சைக்கிள். அன்றைக்கி தான் ஜெமினிக்கு சாவித்திரி உங்களோட ஷூட்டிங்க்கு வந்தது. ஷூட்டிங் சாவித்திரிக்கு அவ்வளோ தங்கிட்டு போகணும். ஜெமினிக்கு ராமேஸ்வரம் போயிருவாங்க. அவங்க ராமேஸ்வரம் போய் சைக்கிள். இதில் 2000 பேர் வெள்ளத்தில் போயிட்டாங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்த ட்ரெயினே வெள்ளத்தில் போச்சு. அதில் தப்பிச்சவங்க 35 ஆள் பேர். அவங்களோட வாரிசு இப்போ 150 ஃபேமிலி இருக்குது. 3ஆவது டிரைவர்ஸ், அதில் நானும் ஒரு ஆள். இது வந்து அதில் இப்போ 2வது இல்லை. இங்கே 6 மணி ஆனால் டூரிஸ்டோ ராமேஸ்வரம் இங்கே தங்க அலோட்டு கிடையாது. ஏன்னா இங்கேருந்து ஸ்ரீலங்கா 18 கிலோமீட்டர், நைட்டில் லைட்டு காணும். இது இந்தியன் ஓஷன் பே பெங்கால் ஜாண்டாரில் 4 கிலோமீட்டர். அங்கே தான் இந்த சேது வந்து ஸ்டார்டிங், ராமர் பிரிட்ஜ் ஸ்டார்டிங் பிரிட்ஜ். அதுலேருந்து ஸ்ரீலங்கா 14 கிலோமீட்டர். அங்கே போய்ட்டு நம்ம செல்ஃபோன் ஏர்டெல்லோட அப்படின்னு வந்தால் ஸ்ரீலங்கா நெட்வொர்க் ரோமிங் வரும். வெல்கம் ஸ்ரீலங்கா. இது ஸ்மக்லிங் போகிற ஏரியா, அதனால வேத்தாளுக்கு அலோட் இல்லை. இப்போ 2004 டிசம்பர் 26 சென்னையில் சுனாமி இருந்துச்சு. சுனாமி வந்து இங்கே கடல் 2 கிலோமீட்டர் உள்ளே போச்சு, பேக்கில் போச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் 10 நிமிஷம் வந்து 10 நிமிஷம் பேக்கில் போச்சு. இந்த வெள்ளத்தடுப்பு ஸ்ரீலங்கா அடிச்சிச்சு. அப்போ இந்த அழிஞ்சு போன பில்டிங் என்ன எல்லாத்தையும் கண்டு. இப்போ இந்த 35 ஃபேமிலிங்க எப்படி தப்பிச்சாங்கன்னா, நம்ம வரும்போது சென்ட்ரல் சின்ன சர்ச்சு ஒன்று வரும். அந்த சர்ச்சு அந்தோனியா சர்ச்சு, பெரிய சர்ச்சு வெள்ளத்தில் போச்சு. இப்போ நின்று சின்னமாக கட்டப்பட்டு சர்ச்சு. அதுக்கு நேரம் பேக் வாட்டர் பார்த்து செஞ்சு ஒரு சதுரமாக தெரியும். அதான் தனுஷ்கோடி ரயில்வே சிக்னல். அங்கே தான் 300 ஸ்டூடெண்ட்ஸ் ரயில்வே சிக்னல் நின்றது. காற்று மலை வரும், சின்ன இறக்காம விட்டு ஓடிட்டான். அவன் இறக்கிட்டு வந்து ரெயின் தனுஷ்கோடி ரெயின் தப்பிச்சு ஸ்கூல் பிள்ளைங்க தப்பிச்சு. பே பெங்கால் உடச்சி இந்தியன் ஓஷன் பாஸ் ஆனது. பாஸ் ஆகும்போது தண்டத்தை முருகல் ரெயினை கூட கடலில் விட்டு காமன் பிரிட்ஜுக்கு சென்ட்ரல் T1 ஐலண்டு. அங்கே தான் ஸ்கூல் வீட்டிலாம் செத்து வந்தது. அப்போ காமராஜர் பீரியட் காங்கிரஸ் ஆச்சு. இங்கே இருந்தவங்களும் மண்ணெலி மூஞ்சிக்கு ஹாஸ்போர்ட் சீட்டு நிறைய பேர் அடிச்சு கொண்டு காசு பணம் வச்சுருந்தவங்க அள்ளிக்கிட்டு தப்பிச்சு ஓடி 2 இந்த பிரிட்ஜில் இறங்கி அப்படி கடலில் போயிட்டாங்க. மீனவர் பூரா வந்து இங்கிட்டு வரும்போது கிரௌட் ரோடு போகும். ஓடு ஆர்பார்ண்டு. அந்த ஆர்பார்டு மணல் மேட்டில் போய் உள்ள தண்ணிக்கில் 3 நாள் அனுப்பிட்டுருக்காங்க. 3 நாள் சாப்பிட உணவு இல்லாமல் ரோட்டுக்கு வந்து சொல்லி தென்னை மரம் இருக்கிறாங்க. தான் ரயில்வே கூட ஒன்று கோதம்பு முடியும், மைதா முடியும் தண்ணிக்கில் ஊறிட்டு அதை இழுத்து கூட சொல்லிட்டு 3 நாளைக்கு அப்புறம் தான் அரசாங்கத்துக்கே தெரியும் தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு. 3 நாள் சொல்லிட்டு காமராஜ் ஹெலிகாப்டர் பார்வையோடு வந்துருக்காரு. பார்வையோட்டு போன பின்னாடி இப்போ போட்டுங்கிறோம். அப்போ தோணி மகன் தோனியை கொண்டு கயிறு ரோப்பை வீசிருக்காங்க. ரோப்பை 6 எட்டி பிடிக்கலாம். அவங்களை மட்டும் இழுத்து காப்பாற்ற மற்றவங்களை அப்படியே விட்டு போயிருக்காங்க. இந்த காப்பாற்றப்பட்டவங்களை கொண்டு ராமேஸ்வரம் மண்டா கேம்ப் வரும். மண்டபம் கேம்பில் கொண்டு இலங்கை அதி மாதிரி கொண்டு போட்டுருக்காங்க. அப்புறம் ராமநாதபுரத்தில் நடராஜன் தலையிட்டு இருந்துருக்காரு. அவரை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம தனுஷ்கோடி ரூட்டில் வரும்போது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரூட் வரும்போது நம்ப கோயில், நடராஜபுரம், ராமேஸ்வரம் வந்து ஒரு பெண்டு வலை. அந்த நடராஜங்களுக்கு ஆளுக்கு அந்த இடம் கொடுத்தனால அவர் பேரை நேமம் வச்சு நடராஜபுரம் கிராமம். அந்த ஃபேமிலி தான் இங்கே இருக்கிறது. எங்கள் வாழ்வாதாரமே இந்த சங்கு முத்து சேல்ஸ் கிடையாது, மீன் பிடி தான் தொழில். இந்த ரோடு வந்து 8 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் மஹேந்திரா வண்டி ஜீப் தான் ஒரு வெள்ளத்தில் கூடி போர்வேல். ரோடு வந்து 8 வருஷம் மோடி போட்டது. கலாம் ஸ்கூல் கட்டி கொடுத்து மோடி ரோடை போட்டுட்டு இங்கே தான் அயோத்தியா எல்லா இடத்துல அயோத்தியா கொண்டு போனது. ரோடு போட்டோன்னா டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ராமேஸ்வரம் உள்ள ரெடி வர பட்டு ராமேஸ்வரம் இருக்கிற கடை வச்சுக்கோங்க உள்ளே வர ரெடி பண்ணாங்க. அவங்க சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தவங்க மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிங்க, நாங்கள் போய் இந்த முத்து பகலும் சேல்ஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு 10 ஆட்களை விடுவோம், 10-20 ஆட்களாகும். எங்களை காலி பண்ணுவோம், அவங்க ஸ்டாப் ஆகும். அதனால் பகலில் இதை போய்ட்டு நைட்டு மீன் பிடிக்க போகிறோம். இது இந்த பெரிய பில்டிங் தான் அப்போ உள்ள பிரிட்டிஷ்காரன் ஆயிரம். அதுக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து போஸ்ட் ஆஃபீஸு, டெலிஃபோன் ஆஃபீஸு, செங்கல் உருண்டாக்கு அங்கே பில்டிங் கட்டி சிமெண்ட் வச்சுருக்கிற குடோனு. இந்த குதிரை மாதிரி கிராஸ் இருக்குது விநாயகர் கோயில். அது லாஸ்ட்டு உடனே தான் மெடிக்கல் காலேஜ். இந்த பக்கத்தில் மணல் போட்டு முடிக்குது. இந்த சர்ச்சு 14 ஸ்கூலு, இது ஸ்கூல் டாய்லெட்டு. இது 1940 சர்ச்சு பவளப்பாறை குரலில் உண்டாக்குன சர்ச்சு. இந்த பில்டிங் ஹாஸ்பிட்டலு. ரோட்டுக்கு அங்கே ரெல்ஸும் மாட்டாங்க. இது என்ட்ரன்ஸ் சிட்டி கடல் தான் தனுஷ்கோடி.